சரியான அடி விழுந்துடுச்சு, பயங்கரமான அடி. பின்னாடி பொண்ணுங்க வந்துருங்க, எனக்கு தெரியும். பார்த்துனே இருக்காத, வேலை பாரு, தெரியும். 11 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி சாப்பிட்ருக்கீங்க பாருங்க. உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கைஸ், திஸ் லோகேஷ், வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ. கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தான் இருக்கோம் கைஸ். இப்போ நம்ம எங்கே புறப்பட்டோம்னா கிட்டத்தட்ட சித்தூர் இல்லை வசூர் வெளியும் போயிட்டு வர போகிறோம். என்ன ஏது உங்களுக்கெல்லாம் ட்ரக் vlogging பண்ண போகிறேன். ட்ரக் vlogging சொன்னவனே உங்களுக்கெல்லாம் ஒரு ஐடியா வந்திருக்கும். ஓகே, இன்னும் ட்ரக் vlogging உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன், வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கைஸ் ஆல்மோஸ்ட் நம்ம ஷாப் வந்து ரீச் ஆயாச்சு. ஒரு குட்டி சம்பவம் கைஸ். என்ன ஆச்சுன்னா இங்கே பாருங்கள், எங்களுக்கு தெரியுதா, சரியான அடி விழுந்துடுச்சு, பயங்கரமான அடி. அந்த கடையாண்ட லிவர் போட்டு இப்படி திருப்பினா லிவர் வந்து டமால் இப்படி அடிச்சிடுச்சு, சரியான அடி. ஆரம்பமே அட்டகாசமான சம்பவம் நடந்துச்சு. இங்கே தெரியும் பாருங்கள், ஃபோக்கஸ் ஆகுதான்னு தெரில, சரியான அடி. இருங்க இன்னும் எந்த வண்டி வரல. போதும் 10 வாட்டி சொல்லாதடா. இருங்க வண்டி வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். நம்மளுடைய கடையாண்ட இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் நம்ம ஆளுங்களாம் யாருமே வரல. வந்தால் உங்களுக்கு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் நம்ம வண்டி இதுதான். இன்றைக்கி இந்த நாள்னால் இன்றைக்கான நம்ம லோடு ஏற்றுறது இந்த ட்ரக்கு தான் கைஸ். அது உங்களுக்கு நான் அங்கே போய் காட்டுற வெளியே. ஆல்மோஸ்ட் இங்கே டைம் 12:30 ஆயிடுச்சு. நம்ம கிட்டத்தட்ட அங்கே போகிறதுக்கே உங்களுக்கு 2 o'clock ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம கூட யாராவது ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்கன்னா நம்மளுடைய 3 ஃப்ரெண்ட்ஸு தான். எல்லாம் பார்த்து மூஞ்சி தான் கைஸ். இவங்கெல்லாம் யாரும் புதுசெல்லாம் யாருமே இல்லை, எல்லாம் பார்த்து மூஞ்சி தான். ஒரே நிமிஷம். கிட்டத்தட்ட பஸ்ஸருக்கு நான் மோட்டோ vlogging பண்ணுறப்பே நான் சொல்லியிருந்தப்பேன் கைஸ், கிட்டத்தட்ட 2 ரூட் இருக்குன்ட்டு. ஒரு ரூட் வந்து கிருஷ்ணகிரி மேலே போகும், இன்னொரு ரூட்டு வந்து கிட்டத்தட்ட அப்படி போவோம். இங்கேருந்து வேப்பனப்பள்ளி வந்து கிருஷ்ணகிரி ஹைவே அப்படியே போயிட்டு தான் நம்ம போவோம். இப்போ ப்ரெசென்ட் இந்த வண்டி அப்படி தான் போவோம் கைஸ். ஏன்னா நம்மளுக்கு கன்செஷன் ஆகணும் இல்லையா, அதனால தான் ரொம்ப ப்ளீட் ஆகிட்டுருக்கு. சரி கைஸ், இந்த விளாகில் நம்ம எஸ்கார்ட்லேயே நம்மளுடைய பிள்ளையார் தான் இறக்குறது கைஸ். அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த எஸ்கார்ட் தான் கூப்பிட்றது. அதுவும் பேசியாச்சு. அதெல்லாம் உங்களுக்கு நான் ஈவினிங் கண்டினியூ பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இப்போலேருந்து ஒரு 2:30 வெளியும் நம்ம இப்படியே தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு வேறு லெவல் வைப் தான் கேஸ். எல்லாம் ட்ரிப்புக்கு போகிற மாதிரி. இங்கே பாருங்கள், 1 கரும்பு 2 கரும்பு 3 கரும்பு பிடிச்சினான்ட்டாங்க. இங்கே ஃப்ரண்ட்டு ஜிப்பு கழட்டினா ஸ்பீக்கர் பாக்ஸு. ட்ரிப்புக்கு போகிற மாதிரி நாங்கள் ஆல்ரெடி ரெடி ஆகிட்டோம். சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, காமன் தான். ஏன்னா இந்த மாதிரி டைம் தான் நாங்கள்லாம் என்ஜாய் பண்ணுறது. ஓசிலே வரலாம் இல்லையா, அப்படி. சரி இருங்க கைஸ், உங்களுக்கு போக நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நீங்கள் பாருங்கள், இன்னும் வண்டி மூவ் ஆகி கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டரில் கூட தாட்டல, அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். பாருங்கள், எல்லாம் லோடு இறக்கிட்டு இருக்காங்க. நம்மளது அங்கே இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு இந்த அடி ஊஞ்சி பார்த்தீங்களா, அதனால தான் எனக்கு வந்து நம்ம இங்கே பஞ்ச் பண்ணால் அப்படியே இங்கெல்லாம் அப்படியே பிளட்டு பயங்கரமாக வந்துட்டுருக்கு. சைலண்ட்டாக வாங்கடா டேய். இவன் ஒருத்தன் தலைவலி கைஸ், இவன் ஒருத்தன் தான் பயங்கரமான தலைவலி. தத்தாயிச்சு விட்ருவான் ஆளுங்களை. சரி விட்டு தள்ளுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸுனால் எல்லோரும் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போய் ஆகணும். எல்லா பயத்துக்காரன் தான் கூட எடுத்துகிட்டு வந்துருங்க கைஸ். இப்போ கிட்டத்தட்ட நம்ம என்னென்ன விநாயகர் எடுத்துகிட்டு வர போகிறோம்னா மேக்ஸிமம் பாம்பே மாடல் தான் இந்த வீடியோவில் இருக்கும் கைஸ். வாய்ஸ் கேட்காது, ஏன்னா மேலே அங்கே பாருங்கள் சம்பவம் எப்படி போயிட்டுருக்குதுன்ட்டு. அது லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மைக்கு வச்சுருக்கேன், இந்த வாட்டி கூட கேட்கும் தான் நினைக்கிறேன். இப்படி வச்சுருந்தா பேசணும். இப்போ நம்ம எடுத்துகிட்டு வர்றது மொத்தமே பாம்பே விநாயகர் தான். என் லாஸ்ட் 3 vlogsமே நீங்கள் எல்லாமே நம்ம சின்ன பிள்ளையார் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம மொத்தம் எடுத்துகிட்டு வரதே பாம்பே பிள்ளையார் தான். கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான டிசைன்ஸ் எல்லாம் இந்த vlogல உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். பாம்பே பிள்ளையார் பெயிண்ட் அடிச்சிருந்து அது உங்களுக்கு நான் போக காட்டுறேன் ஓகேங்களா. சரி இருங்க, இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வைப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் கொஞ்ச நேரம் வைப் பண்ணிவிட்டு இன்னும் போக வேண்டியதான். இங்கே பாருங்கள், சிக்னல் டோட்டல் ட்ராப். இந்த ரூட்டில் வந்தாலே கிட்டத்தட்ட சிக்னல்லாம் டோட்டல் ட்ராப். ஒரு பக்கம் சிக்னல் கூட இருக்காது. கிட்டத்தட்ட ஜியோ, ஏர்டெல், பிஎஸ்என்எல் எதுவுமே இருக்காது.
சிக்னலே டோட்டலாக ட்ராப். அதனால தான் யாருமே நிறைய பேர் இந்த ரோட்ஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சிக்னல் மட்டும் ட்ராப் இல்லை, இந்த ரோடே ரொம்ப தலைவலி கைஸ், ரொம்ப ரொம்ப தலைவலி. நான் ஆல்ரெடி நம்மளுடைய vlogலே சொல்லியிருந்திருப்பேன் கைஸ், இந்த மாதிரி இந்த ரோட் பயங்கர டேஞ்சர்ட்டு. அந்த vlog பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. நான் இதுக்கும் இந்த ரோட்டில் ஒரு vlog போட்டிருக்கேன். சாமி கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்கு சாமி, கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்போ இருந்து அடிச்சுட்டே இருக்கு கைஸ், காற்று புசு 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 புசுன்னு. ஆனால் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் கைஸ். இந்த பாருங்க ரோட்ஸ் எல்லாம், நேச்சர் வியூவெலாம் அட்டகாசம். ஆனால் ரோட்ஸ் எல்லாமே ரொம்ப டேஞ்சர், எல்லாமே பயங்கரமாக குளி குளி. நாங்கள் இங்கே நானும் என்னுடைய ஃப்ரெண்டு அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஃப்ரெண்டு ஒருத்தன் இங்கே உக்காண்ட்ருந்தோம். ஒரே வாட்டி தூக்கி விக்கில போட்டுச்சு, அங்கே போயிட்டான். சரியான அடி வந்துச்சு, பம்ப்ஸுக்கு வேறு பயங்கரமான அடி. சரி அப்போ ஏய் தடி வீடு அது வர பார்த்து பார்த்து செய்கிறாங்க. இப்போ வாய்ஸ் உங்களுக்கு கிளியராக கேட்கும், ஏன்னா இங்கே இருக்கிற மொத்தமே கட் பண்ணிட்டேங்க. இங்கே இருக்கிறது நம்மளுடைய ஃப்ரெண்டு கட் பண்ணிட்டுருக்கான். இருங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு போய் காட்டுறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே? டேய் இங்கே அசால்ட்டா அறுத்துனுக்குறாடா. டேய் உள்ள போயிட்டு என்னடா அறுத்துனுக்குறேன், மேலே அசால்ட்டா அழுகாண்டா. எதுக்காக இந்த தடா புடான்னா இந்த ரோட்ஸ் பாருங்க, ஐயோ இங்கே ரோட்ஸ் பாருங்க. அதுக்காக தான் இதெல்லாம் பயங்கரமாக தடா புடான்னு அடிச்சுட்டு இருக்கு. இதெல்லாம் கழட்டிட்டா, ஏன்னா ரொம்ப தலைவலி கேஸ், ரொம்ப ரொம்ப தலைவலி. இது பச்சை 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 அடிச்சுனே இருக்குது இல்லையா, அதனால ரொம்ப தலைவலி. பின்னாடி பொண்ணுங்க வந்துருங்க, எனக்கு தெரியும், பார்த்துனே இருக்காத வேலை பாரு, தெரியும். ஏய் அடி வாங்குற கைஸ். ஆல்மோஸ்ட் எல்லாமே கழட்டியாச்சு. இப்போது பரவாயில்ல, வேறு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ஏதோ ஒரு புது விதமான ரோட்டில் போயிட்டுருக்குங்க கைஸ். நம்ம வேப்பன்பள்ளின்னு அப்படி போனால் நம்மளுக்கான ஹைவே வரும். ஆனால் அந்த ஹைவேக்கு இப்போ போல் இது ஏதோ ஒரு புது விதமான ரூட். இது கரெக்டாக எடுத்துன்னு போயிட்டு நம்ம டெஸ்டினேஷனுக்கு ரீச் பண்ணுதான்னு தெரில. அண்ணா இவ்வளோ நேரம் கழட்டிட்டோம், மேலே வேறு மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிஜமாக மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். போக போக உங்களுக்கு காட்டுறாரு, டூரில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ தான் எதுக்காக கழட்டணுன்ட்டு வருத்தமாக இருக்குது, தெரில. இது பார்த்துக்குது டொமால், ஐயோ உடஞ்சிச்சுடா பூமி. நாங்கள் 2 பேர் போயிட்டு சரி ரொம்ப பசிக்குது, டைம் அவ்வளோண்ணா. ஆல்ரெடி எவ்வளோ 1:30 ஆகிடுச்சு. நான் ஒரு நாளைக்கு 5 வேளை சாப்பிட்றோம் கைஸ். கிட்டத்தட்ட ஒரு வேளை தான் இப்போ சாப்பிட்ருக்கோம், ஒன்று 4 வேளை சாப்பிட்ணும். போயிட்டு ஸ்நாக்ஸ் எதுனா கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போக வேண்டியதான். இன்னும் பெட்ரோல் டீசல் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு டீசல் வேறு லெவல் தான் கைஸ். இதே நம்மளாம் அமிதாப் பச்சன் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து பேடிஎம்மில் காசு வந்துச்சுன்னு அமிதாப் பச்சன் ஹிந்தியில் சொல்லுவார். ஆனால் இங்கே தமிழில் ஜீரோவை பார்க்கவும் பெட்ரோல் டீசல் அப்படின்ட்டு நிறையா சொல்லுது. நல்லா இருக்குது கைஸ். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இனிஷியேஷன் பண்ணி வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. வாடா டேய், ஆடா புறம்போக்கு இந்த டைம் தானே அவனை மூத்திரம் போவேண்ணே. சரிங்க கைஸ், ஸ்நாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு போகிறப்போ உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஆல்மோஸ்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. லாலிபாப் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், செம்ம டேஸ்ட். ஒரு அப்போல்லாம் 90s கிட் ஒன் ஆஃப் தி ஃபேவரேட் கைஸ். 2K கிட்ஸ்க்கும் ஆல்மோஸ்ட்டு ஒரு ஃபேவரேட் தான், செம்மையாக இருக்கும். ஒரு டைம் எல்லாமே எவ்வளோ பெருசாக வந்துட்டு இருந்துச்சு, இப்போ மொத்தம் சிறுசாக பண்ணி வச்சாங்க கைஸ். எல்லாருமே அவங்களும் சாப்பிட்டுனுக்குறாங்க, அவனும் சாப்பிட்டுனுக்குறான், அவனும் சாப்பிட்டுனுக்குறான், நானும் சாப்பிட்டுனுக்குறான். என்னது லாலிபாப் செம்ம டேஸ்ட்டு. ஒரு மாதம் உயிர் கையில முடிச்சுட்டு போக வேண்டியதான். டிரைவர் வேற லெவலு.
தேடிதான் அலைஞ்சிட்டேன் என் தேவதைய கண்டுபிடிச்சிட்டேன் நான் முழுசா என்ன நான் துடிச்சிட்டேன் நான் உன்னை வாங்கிட்டேன் நீ தின சிரிச்சா போதுமே வேற எதுவும் வேண்டாமே கைஸ் ஆல்மோஸ்ட் NH44 ஹைவேக்கு வந்து ரீச் ஆயாச்சு இங்கே பாருங்க வந்து ரீச் ஆயிடுச்சு நான் என்ன நினச்சேன் சரி ஒரு சின்ன பெட்ரோல் போட்டுன்னு சுற்றின்னு திரும்ப அதே இடத்துக்கு வராதான் நான் நினச்சேன் ஆனால் சுற்றின்னு ஐயா வந்து கரெக்டாக சூளகிரிக்கு எட்டுன்னு வந்துட்டார் கிட்டத்தட்ட வந்தாச்சு சூளகிரி தாண்டியாச்சு சூளகிரி கிட்டத்தட்ட சூளகிரி தான் கிட்டத்தட்ட வந்தாச்சு இன்னும் நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னா எக்ஸாக்டாக ஒரு 40-45 கிலோமீட்டர்ஸ் ஏன்னா நான் ரெகுலராக போகிற ரூட்டு தான் இதெல்லாம் அதனால தான் நான் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆவரேஜாக ரூட்டாக சொல்லிகிட்ருக்கேன் அதுக்காக தான் கைஸ் நம்ம ஓன்லி நார்மல் நம்ம வந்த ஹைவே ஏன்னா நம்மளுக்கு பழக்கப்பட்ட ஹைவே இது தான் அதுக்காக தான் நான் உங்களுக்கு பல தடவை NH44 சொல்லியிருந்தேன் ஆனால் NH44 ஒரு சின்ன மைனஸ் இருக்குது கைஸ் அது என்ன மைனஸ்னால் இந்த சின்ன ஸ்பீட் பிரேக்கர்ஸ் போட்டிருப்பாங்க உங்களுக்கு நான் காட்டுறேன் அந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ் போட்டதுனால எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு உங்களுக்கு நான் அங்கே போனால் காட்டுறேன் பார்த்தீங்களா இப்போ அந்த ஹைவே போச்சுங்க நான் அந்த ஸ்பீட் பிரேக்கர் அதாங்க ரொம்ப டேஞ்சர் உங்களுக்கு காட்டணும்னுக்கோசரம் தான் இவ்வளோ நேரம் நான் வச்சுட்டே வந்தேன் இப்போ வந்துச்சு அந்த ஸ்பீட் பிரேக்கர் தாங்க அது இருந்ததுனால ரொம்ப டேஞ்சர் எக்கச்சக்கமான ஆக்சிடென்ட் நடக்கும் அது மாத்திரம் கொஞ்சம் தவிர்த்து இருந்தால் NH44 வேறு லெவல் தான் அது ஒரு தான் பெரிய சம்பவம் இங்கே பாருங்க R15 V4 அந்த பறந்தனை போயிட்டுருக்கு போயிட்டாரு ஆல்மோஸ்ட் இன்னும் 20 மினிட்ஸில் போய் ரீச் ஆகலாம் போடுறது கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர்னா 11 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் இன்னும் இப்போ இங்கே 3 o'clock ஆகிடுச்சுன்னா நாங்கள் இன்னும் போயிட்டு அங்கே எப்போ அந்த லோடு ஏற்றி அங்கே எப்போ எஸ்கார்டு கூப்பிட்டு இறக்குறதுன்னு சத்தியமாக எனக்கே தெரில போச்சு லாஸ்ட் டைம் நாங்கள் கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு நாங்கள் போயிருந்தோன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 3 o'clock தான் மார்னிங் 3 o'clock தான் போய் லோடு இறக்கிருந்தோம் அந்த மாதிரி இன்றைக்கும் மார்னிங் 3 o'clock ஆகிடும் தான் நினைக்கிறேன் சரி விடுங்க என்னவோ பண்ணலாம் ஏன்னா நம்ம லோடுக்குன்னு வந்துட்டு டைம் மாத்திரம் நம்ம குறிப்பிட்ட டைம் இத்தனை டைமுக்கு நம்ம போய் ரீச் ஆகிடணுன்ட்டு நம்ம பிளான் போடக்கூடாது அது போடுறேன்னு வச்சுக்கோங்க சத்தியமாக அது நடக்காது கைஸ் அதுக்காக இப்போ பாருங்கள் டைம் ஆல்மோஸ்ட் 3 o'clock ஆகிடுச்சு நாங்கள் செலக்ட் பண்ணி எப்போ போகிறது எல்லாருமே அங்கே ஆல்மோஸ்ட் எல்லாருமே ட்ரை இன்னும் யாருமே மத்தியானம் லஞ்சே இல்லை எல்லாருமே ட்ரை ஆகிட்டாங்க பாவம் கூப்பிட்டு போயிட்டு எங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கன்னா நம்ம டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகிட்டு அவங்க லஞ்ச் அனுப்பிச்சிட்டா தான் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஏன்னா நம்ம சாப்பிட்றதுனாலும் பரவாயில்ல நம்மளை நம்பி கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க இல்லையா அவங்க கண்டிப்பாக சாப்பிட்டு தான் கைஸ் ஆல்மோஸ்ட் வந்து டெஸ்டினேஷனுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு ஜஸ்ட்டு மிஸ்ஸு டெஸ்டினேஷனுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு அங்கே தான் நம்மளோட ஸ்டாச்சுஸ்லாம் ரெடியாக இருக்குது கைஸ் நான் அங்கே போயிட்டு தூக்கின்னு போக வேண்டியதான் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே ரொம்ப சோர்ந்துட்டாங்க கிட்டத்தட்ட ட்ராவல் அவங்களுக்கு பண்ணி பழக்கம் இல்லையா அதனால் ரொம்ப சோர்ந்துட்டாங்க இப்போ போயிட்டு அவங்க லஞ்சை சாப்பிட்றோம் நானும் லஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறமா லோடு ஏற்றணும் இல்லை லோடு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா லஞ்ச் சாப்பிட்றா தெரில நம்ம கணபதி எல்லாம் ஃபைனலி பேக்கேஜ் ஆயிடுச்சு கைஸ் பாருங்கள் நம்ம கிரே மோட்டோ அங்கே இருக்காங்க இங்கே பாருங்கள் இதான் நம்ம கிரே மோட்டோ கைஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம வெற்றிகரமாக அங்கே பேக் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட போங்க பேக் பண்ணியாச்சு ஆனால் ஹெவி ரெயின் கைஸ் பயங்கரமான ரெயின் இப்போ நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க அங்கே ரெயின் எவ்வளோ ஊந்துருக்குது நாங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தோம்
அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் எடுத்துருந்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்துப்பேன். இப்போது இன்னும் இங்கெல்லாம் கொஞ்சம் விநாயகர் இருக்குது. இதெல்லாம் நெக்ஸ்ட் லோடுக்கு அப்கமிங் லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் கைஸ், ஓகேங்களா? சரி இருங்க, நம்ம ஊருக்கு போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஏய் லைட்டு காட்டுறா கைஸ். இந்த இருட்டில் தான் மாட்டிக்கிறான். எல்லாருமே தார்பாலுக்குள்ளே தான். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே ஒரு லைன் இருக்குது, இங்கே நம்ம ஃப்ரெண்டு, அதுக்கப்புறமா அங்கே ஒரு லைன் இருக்குது. அவர் தெரிய மாட்டார், தெரிஞ்சு போச்சு. இந்த நம்ம ஃப்ரெண்டு காட்டுறாராம். நம்ம ஆள் ஒருத்தர் உள்ள ரொம்ப உள்ள ஆழமாக்குறாரு. அவரே தான் காட்டுறேன். வாங்கப்பா, கிட்டே வாங்கப்பா. தெருல கிட்ட வாடா, முன்னாடி வாடா. இதுதான் நம்ம கணேஷா பாருங்க, பயங்கரமா இருக்கு கைஸ். இன்னும் நம்ம எல்லாமே ஹெக்டிக் சுச்சுவேஷன்லாம் நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாட்டிட்டு இருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட நம்ம இன்னும் ஒரு 2 hours இதுக்குள்ளேயுமே உட்காந்து தான் போயிட்டு ஆகணும். அங்கேருந்து ஃபுல்லாக ஒழுகுது கைஸ். எங்களுடைய கண்டிஷன் பாருங்கள், பரோட்டா வித்து சாம்பார். எங்கே உக்காந்து சாப்பிட்ருக்கு பாருங்கள். பக்கத்தில் விநாயகர், இங்கெல்லாம் தார்பாலை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாவம் எல்லாருமே அங்கே உள்ளே உக்காந்து எல்லாருமே இங்கே சாப்பிட்ருக்கோம். ஏன்னா வெளியே மழை வந்துட்டுருக்கு. அது ஒரு மெயின் பிரச்சனைனால தான் நாங்கள் அப்படி உக்காந்து சாப்பிட்ருக்கோம். இல்லைனா போயிட்டு ஹோட்டல்லே சாப்பிட்டு இருந்திருக்கோம். சரி விட்டு தள்ளுங்க, ஒன்று வேணும்னா ஒன்று விட்டு தான் ஆகணும். டைம் வேறு ஆயிடுச்சு கைஸ். நினச்சி பாருங்க நான் எந்த கண்டிஷனில் சாப்பிட்ருக்கேன். சாப்பாடு சூப்பர் தான். அப்பப்போ லாரி தூக்கி போடுது, அது ஒரு பிரச்சனை. இதெல்லாம் பாருங்க ரொம்ப தடுமாறு சாப்பிடும். ஏன்னா அவங்கெல்லாம் இந்த மாதிரி பழமே இல்லை. என் 11 years எக்ஸ்பீரியன்ஸில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி சாப்பிட்ருக்கீங்க பாருங்க. இங்கே மடி மேலே வச்சுன்னு இங்கே எல்லாம் வைப் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். வைப்லாம் இல்லை, வைப் எப்படியோ போயிடுச்சு. சாப்பிட்டுட்டு இருக்கோம். என்ன பண்ணுறது? அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்கண்ணா கைஸ். ஆல்மோஸ்ட் நம்மளுடைய விநாயகரில் எல்லாமே வந்து ரீச் ஆயாச்சு. நம்மளுடைய ஷாப் எதிரில் இருக்குது. இன்னும் எஸ்கார்டு வந்தால் நம்மளுடைய ஷாப் கீழே இறக்கணும். விநாயகர் வந்து கீழே இறக்கிடணும். இறக்கி ஷாப்புக்குள்ளே வச்சுட்டு அவ்வளோதான், வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஆனால் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு விநாயகர் சம்திங் உடஞ்சிருச்சு. அது நார்மலாக காமனாக நடக்கிற விஷயம் தான். டேமேஜ் ஆகிறது எல்லாமே நாங்கள் கிட்டத்தட்ட நிறையா வருஷத்துலேருந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்காக இந்த வாட்டி கூட ஒரு சரியான சம்பவம் ஆயிடுச்சு. சரி விட்டு தள்ளுங்க, அது உங்களுக்கு போக போக சொல்கிறேன் எந்த விநாயகர்ன்ட்டு, ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்கார்டு கால் பண்ணியிருக்கோம். அவர் வர்றது இன்னும் எப்படி இருந்தாலும் 20 to 30 minutes ஆகும். எல்லா விநாயகர் இங்கே அன்லோட் பண்ணிட்டு இன்னும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்து போய் நான் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வீட்டுக்கு போயிருந்தேன். சரி இருங்க, எஸ்கார்டு வந்தால் உங்களுக்கு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ఎంత డ్రైవర్ అన్న వాడిని చంపేస్తున్నాను నన్ను వాడి వీడియో ఎత్తుకుపోతే సత్తా ఇచ్చేస్తున్నా నవ్వురా డే ఇలాగ வாய்ஸ் எல்லாம் வராதுரா.
2% தானே ஆகுது. மயிரார் கைஸ் ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. கிட்டத்தட்ட நம்மளுடைய ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம அங்கே சேர்த்துட்டு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துன்னு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு நம்ம எடுத்துன்னு வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு கைஸ். இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டு இருக்குதுன்னா எக்ஸாக்டாக 1:13 ஆகிட்டுருக்கு கைஸ். நினச்சி பார்த்துக்கோங்க, இதே சின்ன விநாயகர் இருந்தால் நான் எப்போயோ வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்ருப்பேன். பெரிய விநாயகர்னால்தான் 1:30 ஆகிடுச்சு. இதுக்குன்னா ஜாஸ்தி அவங்க ஒரு டைம் எல்லாமே நான் 4 o'clock வீட்டுக்கு வந்திருக்கேன். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. இதுக்கப்புறமா கூட அந்த சுச்சுவேஷன்ஸ் வரும்ன்ட்டு நான் நம்பக்கூடாது, ஏன்னா கண்டிப்பாக வரும். ஓகேங்களா, நான் உங்களுக்கு அப்கமிங் vlogsல என்னென்ன விநாயகர் வந்திருக்கு, எந்தெந்த டிசைன் வந்திருக்குலாம் உங்களுக்கு அப்கமிங் vlogsல சொல்கிறேன். இன்னும் அடுத்த vlogலாம் வேறு மாதிரி இருக்கும் கைஸ். ஏன்னா ஒரே வாட்டி எக்கச்சக்கமான அதெல்லாம் சஸ்பென்ஸில் இருக்கட்டும். ஓகேங்களா, அது உங்களுக்கு அப்கமிங் vlogsல நான் சொல்கிறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோங்க, பிடிக்கலனா ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் நம்ம விநாயகர்.